மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படும் டெங்கு நோய் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த நிலையில் மட்டக்களப்பு மங்கள ராம நிகராதிபதியினால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க மட்டக்களப்பு தலைமையக பொலிஸ் பொறுப்பு அதிகாரி வழிகாட்டலின் கீழ் மட்டக்களப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் ஏற்பாட்டில் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு பொலிஸ் உத்தியோகத்தர்கள் இணைந்து மட்டக்களப்பு மங்கள ராம விகாரை வளாகத்தை துப்புரவு செய்யும் சிரமதான பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் ஸ்டீபன் ராஜன் தலைமையில் இடம்பெற்ற இந்த மாபெரும் சிறுதான பணியில் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள், மட்டக்களப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் மட்டக்களப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் இணைந்து இந்த சிரமதான பணியை இன்று முன்னெடுத்தனர். கஜா போலீஸ் ஆகலாம் அரேஞ்ச் பண்ணதா தரம் பிரிக்கும் ஒரு காலத்தில் ரோடா கூட்டுவாங்க. இன்றைய நாளில் மங்கள விகாராதிபதி கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக
தங்களோட பாடசாலையில போயா தினத்தை முன்னிட்டு எங்களுக்கு ஒரு சிரமதானம் செய்து தரட்டாம் என்று கேட்டதுக்கு அமைவாக நாங்க இந்த டெங்குகள் அதெல்லாம் பரவி கொண்டு கூட போகுது. அந்த அந்த காரணத்தை கருத்துல கொண்டு ஒரு பாரிய சிரமதானத்தை இன்றைக்கு காலையில் 6 மணியிலிருந்து முன்னெடுத்த நாங்க எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு குழு தலைமையில் இது முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் அவர்கள் ஒத்துழைப்பு தந்திருந்தார். கௌரவ உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்திருந்தார்கள். போலீஸ் உத்தியோகத்தர்கள் வருகை தந்திருந்தார்கள். மற்றும் ஒரு ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு சிரமதானத்தை செய்யக்கூடிய மாதிரி இன்றைய நாளில் இருந்தது. ஆகவே இதற்கு ஒத்துழைச்ச மாநகர சபை உறுப்பினர் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரி அவரோட வழிகாட்டலில் நடந்தது. அவருக்கும் மற்றது எங்களோட கௌரவ உறுப்பினர்கள், எங்களோட பொதுமக்கள் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலந்து கொண்டவங்க. வணக்கம். இன்றைய தினம் ஸ்ரீ மங்களராம விகார மட்டக்களப்பில் இருக்கிற விகாரையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு சிரமதான பணி ஒன்றை மேற்கொண்டோம். அதில் எங்களுடைய போலீஸ் சிவில் பாதுகாப்பு குழு தலைவர், உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர், பொது அமைப்புகள், சமூக நல விரும்பிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு மிகவும் ஒரு உன்னதமான சேவையாக இந்த சிரமதானத்தை செய்து இன்றைக்கு முடிச்சிருக்கிறோம். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமுள்ள இன்றைக்கு இனம், மதம் இது சம்பந்தமான ஒரு நிலைமையில தான் ஒரு பிரச்சனைகளையும் கலவரங்களையும் தூண்டுற ஒரு விதமாக செயற்பட்டு கொண்டாங்க. நாங்கள் ஒரு இலங்கையர் என்ற ரீதியில நாங்கள் அனைத்து மதங்களும் ஒன்று சேர்ந்து இந்த இலங்கையில நாங்கள் வாழ்றோம். அந்த ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்துற நோக்கமாகவும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு இனம் சம்பந்தமான எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது என்ற ரீதியில நாங்க எல்லா இனங்களையும் சேர்ந்து வாழ்ற ஒரு பொதுமக்களாக இந்த சிரமதானத்தை மேற்கொண்டிருக்கோம். அதை இன்றைக்கு உண்மையாவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகவும் இன்றைக்கு இந்த மொழி இனம் கடந்த ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும், இந்த நாடு நல்லா வரணும் பண்ற ரீதியில நாங்களும் இந்த சிவில் பாதுகாப்பு குழுவினரை சேர்ந்து இந்த சிரமதானத்தை சிரமப்பட செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதுல கலந்து கொண்ட எங்களை போலீஸ் தலைமை போலீஸ் கமிட்டிக்குரிய உறுப்பினர்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நேற்றைய தினம் நடைபெற்ற தலைமை நிலைய போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற சிவில் பாதுகாப்பு குழு கூட்டத்திலே எமது விகாரைக்கு பொறுப்பான அமுதர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் மிகவும் மோசமான நிலையில் மட்டக்களப்பிலே மிகவும் மோசமான நிலையில் டெங்கு பரவி கொண்டிருக்கின்றது. மற்ற இதனால் சிறுவர்கள், முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என பலரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையிலே அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் சிவில் அமைப்பின் தலைமையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி HYயின் தலைமையிலும் எங்களது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் தலைமை ஸ்டீபன் ராஜன் அண்ணாவின் தலைமையிலும் மாநகர சபை உறுப்பினர்கள், சிவில் அமைப்பு தலைவர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் சேர்ந்து இன்றைய தினம் இந்த சிரமதானத்தை முன்னெடுத்திருந்தோம். உண்மையாகவே இந்த சிரமதானத்தில் கலந்து கொண்டு அனைவரும் இன மத வேறுபாடுகளின்றி அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே செய்திருந்தார்கள். இதற்காக சிவில் கமிட்டி தலைவர் ரீதியில், எமது கிராமத்தின் தலைவர் ரீதியில் அனைவருக்கும் நான் நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.